ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகளும் கிஃப்ட்டுகளும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் போய் பெரியாரை சந்திச்சிருக்காரு. அது எதனால எதுக்கான விஷயங்கள் அப்படின்றதுக்கான ஒரு பெண்ணை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்ற கூட இந்த ஒரு சரிகமபா அப்படின்னு சொல்ற ஷோ வந்துன்னா ரொம்பவே சூப்பராக வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் சீசன் 4ல் அதாவது டைட்டில் வின் பண்ணவர் தான் திவினேஷ் அப்படின்றவங்க. கண்டிப்பாக இந்த ஷோ பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருடைய டெவலப்மெண்ட்ஸ், அதோட லைஃபோட க்ரோத் அப்படின்ற விஷயம் இந்த ஒரு மேலே தான் அமைச்சு கொடுத்துச்சுன்ற விஷயத்த தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாசன் சாரையே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இசையை தெரியலனாலும் அதை கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற விஷயத்துல போன சீசன்ல திவினேஷை பார்த்திருக்கேன், இந்த சீசன்ல அபிஷேகா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில திவினேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய புக்கிங் ஷோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிங்கிங், அதாவது பாட்டு பாடுறதுக்கான மேடைகள் அமைஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த வகையில ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலையரங்க சார்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மினியேச்சர்ல அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார்கிட்டையும் பிளஸ் வடிவகேசன் நேரில் பார்த்து சந்திச்சு அவங்க கூட போட்டோ எடுத்திருக்காரு. அந்த விஷயம் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரோட அஃபிஷியல் பேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு திவினேஷோட ரீச்சும் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. இவரு எந்த விஷயத்துல ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுறதுலேயே பழைய சாங், அதாவது 60s 70s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஓல்டு சாங்கை பாடுறதை இவரோட வாய்ஸ் வந்து கேட்கும்போது நிஜமாவே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. ஸோ அந்த ஒரு டேலண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த அளவுக்கு மூவ் பண்ண வச்சிருக்கு. இன்னமும் நிறைய விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய புக்கிங்கும் நிறைய ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ திவினேஷோடைய வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.